கயல் வின்சென்ட், டிஜே பானு இவங்களாம் நடிச்சு சுகீர்தன் கிறிஸ்துராஜ் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் அந்தோணி. இந்த படம் வந்து ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தை பத்தின ஒரு படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வின்சென்டும் டிஜே பானு ரொம்ப ஸ்மூத்தான அழகான ஒரு குடும்பத்தை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அன்பான குழந்தை இருக்கு. அவங்களோட அந்த குடும்பமே ஒரு சின்ன ஒரு குருவி கூடு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட லைஃபை ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற அந்த குடும்பத்துல வந்து ஒரு நாள் வந்து டிஜே பானுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இப்படி உடம்பு சரியில்லாம போறதுனால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி செக்அப் பண்றப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ் வந்திருக்கு, இதை கியூர் பண்ணவே முடியாது, இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், இதை கியூர் பண்ணவே முடியாது, மேபி சப்ரஸ் வேணா பண்ணலாம், சில ஊசிகள் போட்டு சப்ரஸ் பண்ணலாம், அப்படியுமே அதுக்கு அந்த ஊசி போடுறதுக்கே பயங்கரமான கோடிகள்ல செலவாகும், அதை உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. இவரு ஒரு சாதாரண மீனவர். இவரு அந்த தொகையை கொடுத்து தன் ஒய்ஃபை காப்பாத்தலையா, அதுக்கடுத்து அவங்களோட லைஃப் என்ன ஆச்சு, இவ்வளவு அன்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா அவங்க லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே, திரும்ப அந்த வாழ்க்கை வந்து திரும்ப அவங்க பேக் டு நார்மல் அந்த லைஃப் வந்துச்சா வரலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த அந்தோணி. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படி ஆகட்டும், அது எல்லாமே அப்படியே ஸ்லோ பேஸ்ட் ஃபிலிமா தான் இருந்துச்சு. இப்படி ஒரு கதை அப்படிங்கிறப்ப ரொம்ப இன்டென்ஸா அடுத்து என்ன நடக்க போகுது, திக் நிமிடங்கள் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஸ்லோவான இதுல தான் போகுது. அவங்க குடும்பம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க கேரக்டர் இன்ட்ரோ, எப்படி இவங்களோட மேரேஜ் பண்ணாங்க, இவங்களுக்குள்ள எப்படி அது கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை தவிர்த்து படத்துல சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்கு, வேற கதாபாத்திரத்துக்கான ஸ்கோப் இருக்கு. இவங்க என்ன வாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் போகுது. எடுத்த உடனே படம் வந்து ஒரு ½ அன் அவருக்கு அப்புறம் இல்ல இன்டர்வலுக்கு அப்புறம் படம் பிக்கப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான இல்லை. ஒரு எமோஷனலா படம் நிறைய இடங்கள் இது பண்ணிக்க முடியுது. இந்த நடிகர்களோட எமோஷனல் சீன் அவங்க நடிப்பை தவிர்த்து படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து பயங்கரமா அதை ஃபுல்லா பண்ணுது. படத்தோட மியூசிக் ஸ்கோர்லாம் அந்த மெலோடிஸ் தான் கேட்கிறப்ப நமக்கு ஏதோ நிறைய இடங்கள்ல கேட்ட பாட்டு மாதிரி இருக்கு. அப்புறம் யாரா மியூசிக் டைரக்டர் பாக்குறப்ப இவனோட அப்பா பிரேம்ஜியோட பெரியப்பா, அவங்களுக்கு மியூசிக்கை பத்தி சொல்ல ஆகணும், பின்னிருக்காப்புல அந்த மியூசிக் எல்லாம் கேட்கறப்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு கேட்கறப்ப நமக்கு ஏதோ நல்லா இருக்கு அந்த பாட்டு அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு அந்த பாட்டுலாம் அந்த மெலோடிஸ் எல்லாம் கொண்டு போகுது. எனக்கு பெருசா அதுல கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படம் வந்து ஸ்ரீலங்கா பேஸ்ட் பிலிம் அப்படிங்கிறப்ப அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்லாங் வந்து கொஞ்சம் எனக்கு அது அப்படியே ரிசீவ் பண்ணிக்க முடியல. டைரக்டர் என்ன விதத்தை சொல்ல வராரோ அது அப்படியே 100% நான் ரிசீவ் பண்ணது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல எனக்கு அது டவுட் ஃபேக்டரா தான் இருந்துச்சு, கரெக்டா புரியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு ஃபேமிலியோட பாக்குறதுக்கான ஒரு படம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல படத்தை பாருங்க, படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.